Hello friends, good morning. Welcome back to my channel. இன்னைக்கு சண்டே. ஸோ சண்டே ஃபுல் டே vlog தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சண்டேனா நல்லா தூங்கிட்டோங்களா. நான் வந்து ஒரு 7 o'clock பக்கம் எழுந்திரிச்சேன். ஸோ பையனும் பாப்பும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்கம்மா. நைட்டு சொல்லி தான் தூங்கினா பாப்பா நாளைக்கு கொஞ்சம் எழுப்பாதுமா, கொஞ்சம் லேட்டாக எழுப்புமா அப்படின்னா. ஸோ கொஞ்சம் ஒரு 7:30 பக்கமாக எழுப்பி விட்டாச்சு. எழுப்பி விட்டுட்டு நாங்கள் 3 பேரும் உழவு சந்தை போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் போய் மதியம் லஞ்சுக்கு வந்து மட்டன் கிரேவி பண்ணேன். மட்டன் ஒரு 1/2 kg வாங்கினேன். ஸோ பையன் வந்து ஊர்லேருந்து வந்திருக்கான். ஸோ லீவுக்கு வந்திருக்கான். நெக்ஸ்ட்டு மந்த்து தான் கிளம்புவான். ஸோ அது வரைக்கும் அவனுக்கு லீவு. ஸோ லீவுக்கு வந்திருக்கனால பையனை கூப்பிட்டு உழவு சந்தை கிளம்பியாச்சு. போயிட்டு அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உழவு சந்தை வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காட்பாடிக்கு டவுனில் இருக்கிற அந்த மட்டன் ஷாப்பில் போய் மட்டன் வாங்கிட்டு வந்தாச்சு. மட்டன் வந்து அங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அங்கே தான் போய் வாங்கினேன். ஸோ பையன் வந்திருக்கனால கூட்டிகிட்டு போனால நான் இங்கேயே வாங்கியிருப்பேன். ஸோ அங்கே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. டைம் பார்த்திங்கன்னா 9:30 பக்கம் ஆகிடுச்சு. இப்போ வந்து டிஃபன் பார்த்திங்கன்னா பருப்பு சாதம் பண்ணுமான்னு பாப்பாவை சொன்னால், பையனும் அப்படி தான் சொன்னான். ஸோ பருப்பு சாதத்துக்காக பருப்பும் ரைஸும் ஊற வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா பருப்பு சாதமும் கிழங்கு வறுவலும் பண்ணலான்ட்ருக்கேன். மதியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி, நல்லா மிளகாய் மல்லியெல்லாம் அரைச்சி வச்சு ஒரு மட்டன் கிரேவி பண்ணலான்ட்ருக்கேன், கிழங்கு போட்டு பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல் டே vlog உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். பாப்பா வந்தாலுமே போய் படுத்துட்டா. எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் எழுப்பி விட்டேன்னா போயிட்டு வந்தோம் டயர்ட் ஆகிடுச்சு, போய் படுத்துட்டா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் காய்கறியெல்லாம் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ அதையும் கூட நான் ஷேர் பண்ணுறேன். பாப்பா பார்த்திங்கன்னா வந்தாலும் போய் படுத்துட்டா. அப்படியே செம்ம டயர்ட் ஆகிடுச்சு அவளுக்கு. ஸோ போய் படுத்துட்டுமா அப்புறமா எழுப்புமா நீ டிஃபன் செஞ்சிட்ட பிறகு அப்படின்னா. நான் பார்த்திங்கன்னா வந்தோன்னு ஃபஸ்ட்டு வேலையாக ரைஸு பருப்பும் அரிசி ஊற வச்சுட்டேன். பசங்களுக்கு டிஃபன் இட்லி மாதிரி என்ன ரெடி பண்ணி கொடுக்கலாம். எனக்கு பருப்பு சாதம் வேணும்னு கேட்டுச்சுங்க ரெண்டுமே. ஸோ தாளித்து விட்டால் போதும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தக்காளி வாங்கினேன். பேக் வந்து ரொம்ப சின்னதாக எடுத்துகிட்டு போயிட்டேன், பத்தலை. ஸோ எல்லாத்தையும் ஒரே பேக்கில் போட்டு அழுத்தி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்து தனித்தனியாக வைக்கணும். அவரைக்காய், பீன்ஸ், கேரட் மட்டும் வாங்கலை, கேரட் கிடைக்கல எனக்கு, பீன்ஸும் கிடைக்கல, அவரைக்காய் வாங்கினேன். அப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ எல்லாம் எடுத்து செப்பரேட்டாக வச்சுட்டு பருப்பு சாதம் தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா டிஃபன் வேலையை முடிச்சுட்டு தான் மதியான வேலையை ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? சரி, இன்றைக்கி அப்படியே உங்களுக்கு 1 by 1 எடுத்து நான் ஷேர் பண்ணிட்டே வரேன். காய் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், அவரைக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, தேங்காய், கிழங்குல தான் வாங்கினேன், வேறு எதுவும் வாங்கலை. ஸோ வெண்டைக்காய் பிடிக்கும் பசங்களுக்கு ரொம்ப, அதனால வந்து வெண்டைக்காய் மட்டும் ஒரு 1 kg பக்கம் வந்துட்டு அவரைக்காய் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அவரைக்காய் வாங்கலான்ட்டு அதை அவரைக்காய் வாங்கினேன். பார்த்திங்கன்னா இஞ்சி, ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணாலும் இஞ்சி வாங்கியிருக்கேன். மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா பருப்பு சாதம் ரெடி பண்ணேன். ஸோ தொட்டுக்க ஒன்றும் இல்லைன்னு கிழங்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பருப்பு சாதமும் கிழங்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு ரெடி பண்ணணும். மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா பருப்பு சாதங்க, பசங்க கிடமை பருப்பு சாதம் ரெடி பண்ணிவிட்டேன். கூடவே கிழங்கு 2 வறுத்துட்டேன். மட்டன் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி இப்போ வந்து வேக வச்சு எடுத்துக்கலான்ட்டு குக்கரில் வேக வச்சுருக்கேன். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள், உப்பு, அவ்வளோதான். 2 கருவேப்பிலை, கொத்தமல்லி போடுவேன். ஸோ போட்டு கொஞ்சமாக நல்லா ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து கொஞ்சம் சூப் எடுத்துருவேன். எடுத்து பசங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து தேங்காய் தக்காளி போட்டு செய்யலாமா, இல்லை வெறும் அப்படியே தக்காளி மட்டும் போட்டு பெரட்டலாமான்றது நான் டிசைட் பண்ணல. ஸோ இன்றைக்கி சிம்பிளாக ரசம் வச்சுட்டு இதை வந்து அப்படியே ஃப்ரை மாதிரி அது திக்காக கிரேவி மாதிரி பண்ணலான்ட்ருக்கேன். இப்போ கீழே பார்த்திங்கன்னா காயெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணணும். 2 காய் தான் வாங்கினேன், அவரைக்காய், வெண்டைக்காய், அப்புறம் கிழங்கு. மாம்பழம் விலை கம்மியாக இருந்தது. ஸோ நான் சும்மா 3 பழம் மட்டும் வாங்கினேன். தக்காளி, தேங்காய், அவ்வளோதான். அப்புறம் நாளைக்கு டிஃபனுக்கு வந்து ஆப்பம் தான் செய்யலான் இருக்கேன். ஆப்பத்துக்கு ஊற வைக்கணும். அப்புறம் பூண்டு வாங்கினேன். பூண்டு வந்து 120 ரூபா கிலோ. நாங்கள் ஒரு 1/2 கிலோ மட்டும் வாங்கினேன், சின்ன வெங்காயம் வாங்கினேன், அவ்வளோதான். மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டேன். கொஞ்சம் சூப் எடுத்து பசங்களுக்கு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் தக்காளி ஒரு 4 பெரிய பெரிய தக்காளி எடுத்து குட்டி கட் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு 4 பட்டை, 4 கிராம்பு அதுவும் சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு தக்காளி மட்டும் போட போகிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வந்து ஒரு துண்டு தேங்காய் போட்டு ரெடி பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, வெறும் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அவ்வளோதாங்க சேர்த்து ரொம்ப சிம்பிளாக தான் செய்கிறேன். ஸோ பாப்பா வந்து ஒரு லெமன் ஜூஸ் போட்டு கொடுத்தா. ஸோ அதை குடிச்சிட்டே செஞ்சிட்ருக்கேன். எனக்கு கொஞ்சம் வயிறு ப்ராப்ளமாக இருக்குங்களா, அதனால் கொஞ்சம் எதுவுமே காரமாக செய்யாமல் சிம்பிளாக செய்யலான்னு இருக்கேன். ரொம்ப ஹெவி காரம்லாம் போடாமல் 2 பட்டை, கிராம்பு, கொஞ்சம் மிளகாய், மல்லி, அவ்வளோ ஒரு துண்டு தேங்காய் மட்டும் போடலான்னு இருக்கேன். பார்த்துட்டு செய்யலான்னு. சரி, தக்காளியோடவே போட்டு விட்டா நல்லா இருக்குன்னு தெரியல. ஒரு துண்டு தேங்காய் போட்டால் கொஞ்சம் கிரேவியெல்லாம் நல்லா வரும். ஸோ நைட்டு சப்பாத்தி போட்டு அதை கொடுக்கலான்னு.
இது சிம்பிளாக தான் மட்டன் கிரேவி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஒயிட் ரைஸ்க்கு தயிர் அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிச்சு. வெறும் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா போட்டேன், அவ்வளோதான். இப்போ இது கூட ஒரு கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். மட்டன் கிரேவியில் எப்பவுமே ஒரு கிழங்கு போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒரே ஒரு கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு 2 பரட்டிட்டு இப்போ இது கூட ஆல்ரெடி மசாலா நல்லா வதங்கிடுச்சு. அப்போ வேக வச்சுட்டு மட்டன் அப்படியே எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலரிட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தேவைன்னா தண்ணி கூட ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்து இறக்கும் போது கொத்தமல்லியும் பெப்பர் தூளும் போட்டு இறக்கிட்டு சூப்பராக இருக்கும். தேவைப்பட ஒரு தேங்காய் கூட அரைச்சி ஊற்றிக்கலாம். நான் ஒரே ஒரு துண்டு தேங்காய் அரைக்க போகிறேன். ஏன்னா தேங்காய் ஒரு துண்டு போட்டால் தான் இந்த கிரேவி டேஸ்ட் வருது. ஓகேங்களா? அவ்வளோதான். இதான் மட்டன் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன். டைம் என்ன 1 o'clock ஆகிடுச்சாம்மா? டைம் என்ன சரிலம்மா பார்க்கணும். வால் கிளாக் வேறு ஏதோ ஆகிடுச்சிங்க. அது வேறு செல் காலியாகிட்டு என்னன்னு தெரியல. ஓகே, இந்த துண்டு தேங்காய் அரைச்சி அதை ஊற்றிட்டு இன்னும் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இறக்கும் போது கொத்தம் பேப்பர் போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். 1 o'clockமா. பார்த்தீங்கன்னா சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி. ஓகே, கொத்தமல்லி போட்டுட்டு அதுக்கு மேலேயே நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச பெப்பர் தூள். அப்படி பெப்பர் தூள் எதுக்கு போகிறதுலாம் செம்மையாக எல்லாத்துக்குமே பெப்பர் தூள் யூஸ் பண்ணணும். ஏன் தனி ஃப்ளேவர் கிடைக்கும். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நல்லா மூடி போட்டு வச்சுட்டு பசங்களுக்கு வந்து பசிக்கலைங்களா, காலையில் லேட்டாக தான் சாப்பிட்டாங்க பருப்பு சாதம். பசிக்கலையாமா, அதனால் லேட்டாக சாப்பிட்றேன்றாங்க. அதனால் நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் எனக்கு இந்த கொத்தமல்லி புதினா க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. வாங்கிட்டு வந்து அப்படியே கவரில் போட்டு வச்சுட்டேன். இப்போ இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு சாப்பாடு தரலான்ட்டு. ஓகே, போங்கம்மா, நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ சாப்பிடுங்க வந்து. ஓகே ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வாரம் சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிட்டேன். ஒரே ஒரு 1 hourலேயே. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், மட்டன், கிழங்கு போட்டு ஒரு கிரேவி. நல்லா பெப்பர்லாம் தூக்கலாக போட்டு பார்த்தீங்கன்னா பெப்பர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கொஞ்சம் கொழுப்பு சேர்த்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதுவும் சேர்த்து போட்டு ஒரு மட்டன், நல்ல ஒரு கிரேவி. செம்ம மட்டன் இது. இது வந்து நான் இங்கெல்லாம் வாங்க மாட்டேன், கற்பாடி கீழே வாங்கிட்டு வந்தேன். நல்லா கிழங்கெல்லாம் போட்டு சின்ன வெங்காயம்லாம் அரைச்சி போட்டு சூப்பராக ஒரு மட்டன் கிழங்கு போட்ட மட்டன் கிரேவி சாப்பாடு. ரொம்ப சிம்பிளாக இந்த வாரம் சண்டே ஸ்பெஷல் முடிஞ்சிருச்சு. இந்தாங்கம்மா, எப்படிமா இருக்கு டேஸ்ட் சொல்லு. இப்போ நல்லா இருக்கா? சாப்பிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கிளாக் ஓடாததுனால எங்களுக்கு டைமே பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிளாக்கு வந்து என்னாச்சு தெரியல, பேட்ரி லோவாக என்னன்னு தெரில. இது வாங்கி ஒரு 5 years பக்கம் ஆச்சு. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இது வந்து ஃபால்ட் ஆகிருக்குது. ஸோ இது என்னத்தில் எடுத்துக்கொண்டு போய் நாளைக்கு கடையில் கொடுத்தா தெரியும். ஸோ டைம் பார்த்தா 4:30 பக்கம் ஆகிடுச்சு. ஸோ எல்லா வேலையும் முடிச்சாச்சு. பாப்பாவுக்கு வந்து நாளைக்கு யூனிட் டெஸ்ட்டாமா. ஸோ படிக்க சொன்னால் இந்த அம்மா போய் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜை திறந்து சாக்லேட் வந்து பெரிய சாக்லேட் வந்து உட்காந்துட்டு சாப்பிட்டுக்கிறாங்க. என்னது இது? அவங்க அண்ணா வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக ரொப்பி வச்சுட்டான் சாக்லேட்டு. அதை எடுத்து உட்காந்து சாப்பிட்டு ஜாலி பண்ணிட்டுக்கிறான். படிச்சியாடி? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிச்சன் வேலை இப்போ தான் முடித்தேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். பாத்திரம் எல்லாம் எல்லாத்தையும் கழுவி எடுத்துகிட்டு வச்சுட்டேன். நைட்டுக்கு வந்து பூரி போட்டுக்கலான் இருக்கேன். ஸோ அதுக்காக பூரி மாவு மட்டும் பிசையணும். இல்லை ரைஸ் பார்த்திங்கன்னா ஆப்பத்துக்கு மாவு ஊற வச்சுக்கேன், நாளைக்கு ஆப்பத்துக்கு. ஸோ பச்சரிசி, உளுந்து, வெந்தயம், அப்புறம் கொஞ்சம் ஆட்டும் போது இப்போ சாதமும் தேங்காய் போட்டு ஆட்டுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் சாப்பாடு கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் பூரி போட்டுக்கலாம். இல்லை கிரேவி, மட்டன் கிரேவி அப்படியே இருக்குது. ஸோ இன்றைக்கி நைட்டுக்கு பூரி மட்டன் கிரேவி வச்சுட்டு நாளைக்கு ஆப்பத்துக்கு மாவு ஆட்டணும். ஸோ கிச்சன் க்ளீனிங் வேலை முடிஞ்சது. ஸோ ஒரு கிளாஸ் காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மாவை பிசைஞ்சு வைக்கணும். என்னம்மா டிஃபன் இன்றைக்கி நைட்டுக்கு? பூரிமா.
பூரியா? பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி அப்படியே இருக்குது. என்ன பூரி போட்டுட்டேன். ஒரு 2 பூரி, கொஞ்சம் சாதம் இருக்கு. என்ன மாவு வேற அரைக்கணும். மாப்பத்துக்கு ஊற வச்சிருக்கேன். ஸோ நான் டிஃபனுக்கு ஆப்பம் போடுறேன். நான் லஞ்சுக்கு ஆப்பமே எடுத்துட்டு போவியா, எப்படி ரைஸ் பண்ணணுமா? எது வேணாலும் ஓகே, உங்களுக்கு எது ஈஸியாக பண்ணலாம். என்ன அக்கறை அம்மா மீன். ரெண்டு பூரி போதுமாமோ? சாப்பிட்டு வைக்கிறியா? பூரிக்கு மட்டன் கிரேவி. மட்டன் போடுறேன். என்னம்மா பூரிக்கு மட்டன் கிரேவி நல்லா இருக்குதா? நாளைக்கு காலையிலத்துக்கு ஆப்பத்துக்கு அரைச்சாச்சு. தேங்காய் கொஞ்சம் சாப்பாடு போட்டு அரைச்சி வச்சாச்சு. நாளைக்கு காலையில் கரைச்சா போதும். இப்போ கரைச்சி வச்சா ரொம்ப புளிச்சிருது. ஸோ ஆட்டி வெளியே வச்சுட்டு அப்புறம் நாளைக்கு கழிஞ்சு 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா கரைச்சி போட்டு சூப்பராக ஆப்பம் ரெடி ஆகிடும். அது கார சட்னி வச்சுன்னு வைங்களேன், பாப்பாவுக்கு லஞ்ச் வேலையும் முடிஞ்சிடும். மட்டன் கிரேவி அப்படியே இருக்குது. ஸோ நாளைக்கு மட்டன் கிரேவி கொஞ்சம் இருக்குது, அதை வச்சுட்டு நான் தயிர் சாதம் சாப்பிட்டுக்குவேன். பையனுக்கு மட்டும் தான் அது. பாப்பாவுக்கு கார சட்னி ஆப்பம் இருந்தால் போதும். பாப்பா லஞ்சே கம்ப்ளீட் பண்ணிடுவா, மார்னிங் டிஃபன் கம்ப்ளீட் பண்ணுவாள். ஸோ இப்போ போய் படுக்கிற வேலை தான் பயங்கர டயர்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்திங்கன்னா 9:30 ஆச்சு. ஸோ நைட் டிஃபன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பூரி மட்டன் கிரேவி சாப்பிட்டாச்சு. அந்த பூரிக்கு மட்டன் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ பசங்களுக்கும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நல்ல மழை எங்கள் வீட்டுக்கிட்ட சரியான மழை பெஞ்சிட்ருக்கு. தெரியுது என்னன்னு தெரியல, சவுண்டு கேட்குதான்னு தெரியல உங்களுக்கு. நல்ல மழை, காற்று. ஸோ நல்லா கரண்ட்டு போகிறதுக்குள்ளே மாவு ஆட்டிடலான்ட்டு ஆப்பத்துக்கு மாவு ஆட்டி வச்சாச்சு. நாளைக்கு காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா ஆப்பமும் கார சட்னி தான். ஸோ அந்த கார சட்னி ஆப்பம் செய்கிற அன்றைக்கெல்லாம் பாப்பா லஞ்சுக்கும் அதே வச்சிருமான்னு சொல்லுவாள். ஸோ நாளைக்கு எனக்கு காலையில் குழம்பு செய்கிற வேலை மிச்சமாச்சு. ஸோ ஆப்பமும் கார சட்னி இருக்குது. பாப்பாவுக்கு வச்சு அனுப்பிடுவேன். இதில் மட்டன் கிரேவி அப்படியே இருக்குது. ஸோ பையன் சாப்பிட்டுக்குவேன், நான் தயிர் சாதம் சாப்பிட்டுக்குவேன். அது லஞ்சுக்கு நாளைக்கு மதியானத்துக்கு. காலையில் டிஃபன் கூட ஆப்பம் தாங்க. ஸோ கிச்சனை கொஞ்சம் அப்படியே தொடச்சி விட்டாச்சு, கொஞ்சம் நீட் பண்ணி வச்சுட்டு படுத்தோம். நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு நமக்கு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். நாளைக்கு நான் ஒரு 6 o'clock எழுந்திரிச்சாவே போதும். ஆப்பம் சுட்டு கார சட்னி மட்டும் ரெடி பண்ணனா போதும். அது லஞ்சுக்கு பையனுக்கு மட்டும் ரைஸ் மட்டும் வச்சா போதும். கிரேவி இருக்குது, தயிர் இருக்குது, ரசம் கொஞ்சம் வச்சுருவேன். இன்றைக்கி இந்த ஃபுல் டே vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் இன்றைக்கி இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட், டாடா, பை பாய்.